சென்னை தலைநகரத்தில் தூக்கு கயிறோடு இன்றைக்கி போராடுது. இந்த தூக்கு கயிறை ஏன் நாங்கள் கழுத்தில் அணிஞ்சிட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னால், 75,000 வரைக்கும் முழு தள்ளுபடியும், 75,000 மேலே போனால் பாதி தள்ளுபடின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதி பொய்யா போச்சு. வட்டி ஏறி போய் கூட்டுறவுக்காரன் பூரா எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். நிலத்தின் அடிப்படையில் தான் தள்ளுபடி ஈடு செய்கிறத அறிவிச்சிங்க. இப்போ மட்டும் நீங்கள் ஒரு புது சட்டம் கொண்டாந்துருக்கீங்க. இதுதான் மாற்றமா? தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய 84 சங்கங்களை சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு இயக்கம், தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் என்கிற அமைப்பு சென்னை தலைநகரத்தில் தூக்கு கயிறோடு இன்றைக்கி போராடுது. இந்த தூக்கு கயிறை ஏன் நாங்கள் கழுத்தில் அணிஞ்சிட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னால், கூட்டுறவுல வாங்கிய கடன் தேதி முடிஞ்சு போச்சு, கட்ட சொல்லி கூட்டுறவு எங்களை கழுத்தை நெருக்கிது. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் உத்தரவாதம்னு சொன்னதுனால, முழு கடனையும் தள்ளுபடி செய்கிறேன்னு சொன்னதுனால, நாங்கள் திருப்பி செலுத்தும் சக்தியை இழந்து நிற்கிற இந்த வேளையில் உங்கள் வாக்குறுதி உத்தரவாதம் எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை தந்தது. ஆனால் நீங்கள் சொன்னபடி இன்றைக்கி செய்யாமல் சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரிய விவசாயிங்கிறதெல்லாம் நிலத்தின் அடிப்படையில் தான் இது வரைக்கும் நடைமுறை. ஆனால் ஒரு புதிய சட்டத்தை இன்றைக்கி உருவாக்கி 17 வகையான நெறிமுறைகளை கொடுத்து எங்கள் கழுத்தை நெருக்கிறீங்க. தூக்கு கயிறுக்கு இணையான உங்களுடைய அறிவிப்பு இருக்குங்கிறதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் இதை வலியுறுத்தி இதை செய்கிறோம். நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 37,500 கடன் கொடுத்தா 5 ஏக்கர் நிலம் இருக்கிற வரைக்கும் சிறு விவசாயி அப்போ 1,80,000 கடன் வரும். ஆனால் நீங்கள் 1 லட்ச ரூபா வரைக்கும் சொல்லாமல் 75,000 வரைக்கும் முழு தள்ளுபடியும், 75,000 மேலே போனால் பாதி தள்ளுபடின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதி பொய்யா போச்சு. அதனால் எங்கள் கழுத்து குரல் வலை நெரிக்கப்படுது. வட்டி ஏறி போய் கூட்டுறவுக்காரன் பூரா எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். கடனை கட்டுறியா இல்லை அபராத வட்டியா அப்படின்னு கேட்குறான். இந்த சூழ்நிலையில் நீங்கள் உண்மையிலேயே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை அரசுகளும் நிலத்தின் அடிப்படையில் தான் தள்ளுபடி ஈடு செய்கிறத அறிவிச்சிங்க. இப்போ மட்டும் நீங்கள் ஒரு புது சட்டம் கொண்டாந்துருக்கீங்க. இதுதான் மாற்றமா? சிறு விவசாயினா 5 ஏக்கர் நிலம் இருக்கிற வரைக்கும் சிறு விவசாயிங்கிறது தான் சட்டம். அப்போ இந்த சிறு விவசாயினுடைய கடனை முழுமையாக 5 ஏக்கர் வரை தள்ளுபடி செய்யப்படுங்கிற அறிவிப்பு கொடுக்குற வரைக்கும் நாங்கள் தூக்கில் தொங்குறதுக்கு தயாராகிட்டோம். இன்றைக்கி முதல் கட்டம் நீங்கள் அறிவிப்புப்படி செய்யணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி எச்சரிக்கை. ரெண்டாவது, 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி டெல்டா மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய இட்லி காவிரி படுகை இட்லி. இன்றைக்கி காவிரி படுகை கருகுது. குறுவை சாகுபடி இல்லை. கர்நாடகம் தண்ணியை திறக்கலை. நடுவர் ஆணையம், காவிரி மேலாண்மை ஆணையம், பல்லில்லாத ஆணையம் 5 ஆண்டுகள் உத்தரவிட்டிருக்கு. ஒரு முறை கூட தமிழகத்துக்கு உரிய பங்கு நீரை திறந்து விடலை. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்க்கையிலேயே தமிழக வரலாற்றிலேயே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொன்னீங்க பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் 3ஆவது நாளே 4 அரசியல் கட்சிகள் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் அடித்த போராட்டம், நடந்த நாடகம் எங்களை இன்றைக்கி தூக்கு போட வைக்கிது. கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுனா டெல்டா பாலைவனமாக போகும், மேட்டூர் அணை அழிந்து போகும், கல்லறை தான் தெரியுங்கிறது தான் இந்த பின்னால் நாங்கள் காமிச்சிருக்க படத்தில் இருக்கிற கல்லறை. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு சட்டபூர்வமான நடவடிக்கை உடனே மேற்கொள்ளணும். உடனே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நடுவர் மன்றத்தை திரும்பி அமைக்கணும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி 2வது கட்ட போராட்டத்தில் நாங்கள் இங்கே வந்து இறங்கியிருக்கிறோம். 3வது, தமிழக அரசு 2.0 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அரசிதழில் வெளியிட்டுது. அதனால் உழவர்களை 2.0 திட்டப்படி உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றணும்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், தூக்கு கயிறு போராட்டம் நடக்குது. தூக்கு கயிறு போராட்டம் நாங்கள் கையில் எடுக்கிறோன்னா ஏதோ விளம்பரத்துக்காக இல்லை. எங்களுடைய கழுத்தை வட்டியும் முதலும் நெருக்கிது. ஒரு டன்னு 1 கிலோ 25 ரூபாய்க்கு நெல் எடுக்கிறீங்க. ஆனால் 1 கிலோ உற்பத்தி செய்கிறதுக்கு 40 ரூபா செலவான நிலையில் 1 கிலோவுக்கு 15 ரூபாயை நாங்கள் இழந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டன்னுக்கு 15,000 ரூபாய். போன வருஷம் 67 லட்சம் டன்னு நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷம் 67 லட்சம் டன்னு ஆகுமா? ஆகாது. எல்லினோன்னு சொல்லுவீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு. அது வரல. தண்ணி கொடுத்தா 7 லட்சம் ஏக்கரில் குறுவை. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுக்கும் உணவு நடக்கும். அந்த உணவு உத்தரவாதத்தை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம்
மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் ஈடு செஞ்சு உழவர்களை காப்பாற்றணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். அதாவது நிலத்தடி நீரை கொண்டு மட்டும் 1.5 லட்சம் ஏக்கர் பண்ணியிருக்கு. போன வருஷம் இலக்கு 6 லட்சம், 7 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நடந்தது. மொத்தத்தில் டெல்டா மாவட்டங்களில் 18 லட்சம் ஏக்கரில் சம்பா குறுவை சாகுபடி நடக்கும். திருப்பி இந்த குறுவை முடிஞ்ச பிறகு இந்த 18 லட்சம் ஏக்கர்லேயும் சம்பா சாகுபடி நடக்கும். அப்படின்னா 18 7 25, கிட்டத்தட்ட 26லேருந்து 28 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி, தாளடி நடக்கும். இது இன்றைக்கி முடங்கி போய் கிடக்கு. ஒரு ஏக்கரில் நெல் நடலைன்னா 2.5 டன் உற்பத்தி கிடையாது. ஒரு ஏக்கரில் மனித உழைப்பு நாட்கள் 35 நாள். நீங்கள் 100 நாள் வேலை கொடுத்து என்ன கிழிக்கிறது? நீங்கள் கொடுக்குறது யாருக்கு? வேலையே செய்ய முடியாதவனுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் வேலை செய்யணுன்னா அவனுக்கு குறைந்தபட்சம் இன்றைக்கி ஊதியம் 800 ரூபாய் இருக்குது. ஆனால் அரசாங்கம் விதிச்சிருக்கிற 375 ரூபா மத்திய அரசினுடைய விலைப்படி பார்த்தா எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 65,000 ரூபாய் வந்து நீங்கள் கடனாக கொடுக்கணும், உறுதிப்படுத்தணும். ஆனால் நீங்கள் அறிவிக்கிற அறிவிப்பு இந்த விலை உயர்வு ஃபெர்டிலைசர் 1400 ரூபா விற்ற டிஏபி இன்றைக்கி 2200 ரூபா, ஒன்று உயர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நெல் விலை 75 காசு கொடுக்குறீங்க. தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் 3500 ரூபா சொன்னீங்க. 1/9 3500 ரூபா விலை கொடுக்கணும். அதை பற்றி நீங்கள் இதுவரைக்கும் எதுவுமே வாய் திறக்கலை. குறைந்தபட்சம் எங்களுக்கு நீங்கள் எந்த சலுகையும் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய பே கமிஷன் படி 6வது பே கமிஷன் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அது மாதிரி எங்களுக்கும் விலையை நிர்ணயம் பண்ணுங்கள், காசை கொடுங்க, கொள்முதல் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள்கிட்ட எந்த இடமும் கேட்க மாட்டோம், தள்ளுபடி கேட்போம். சம்பா 1/8 துவக்கணும். டெல்டா மாவட்டங்களில் 1/8ங்கிறதுக்கு இன்னும் 25 நாள் தான் இருக்குது. இந்த 25 நாளில் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. சரி, மழை பொழியுமா அப்படின்னா இது வரைக்கும் கர்நாடகாவில் மழை பொழியலை, கேரளாவிலையும் மழை பொய்த்து போச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய நிலை என்ன, உழவர்களுடைய நிலை என்னங்க தான் இன்றைக்கி கேள்வி. அதைத்தான் நாங்கள் உணர்த்து விதமாக எங்களுக்கு முதல்ல கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணி தான் தூக்க தூக்கிடும். இல்லை, புதிய அரசு நம்பிக்கை ஏற்படுத்தும்னு நினச்சோம். இதுவரைக்கும் அந்த நம்பிக்கைக்கான ஒரு கீற்றை கூட காமிக்கல. தலைவர் தமிழ்நாடு விவசாயிகளின் கூட்டு இயக்கம் காவிரி தனபாலன்.